வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா. நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகுதான் இது கரெக்ட் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு. அந்த வீடியோ என்னன்னு நம்ம கடைசியில் போடுறேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் என்ன டிவி கேட்காருன்னா பார்க்காதீங்க. நீங்க எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், எல்லா கட்சி தூக்கி ஓரமா போடுங்க. ஒரு இந்தியனா நம்ம தாய்நாட்டுக்காக நம்ம ஒத்துமையை காட்ட வேண்டிய நேரம், சில உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம். கண்டுபிடிக்கலாமா? ரெடியா? அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகணும், யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க தம்பி தங்கச்சிங்களா. இது நம்ம தாய்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை. அந்த மனசுல அக்கறை இருந்தா, அந்த உரிமை இருந்தா மட்டும் என் கூட சப்போர்ட் பண்ணி நில்லுங்க. அதே மாதிரி ஜாதி, மதம், அதுக்கப்புறம் மொழி இதெல்லாம் இங்க கிடையாது. இந்தியன். ஓகே, விஷயத்துக்கு போவோம். என்னன்னா, டெல்லியில நம்ம மாணவர்கள் எல்லாம் நீட்டுக்காக போராட்டம் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் அடிக்கிறாங்க. ஆனா அங்க எதுக்கு பாகிஸ்தான் கொடி வந்துச்சு? அங்க எதுக்கு பாகிஸ்தான்காரங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? அங்க எதுக்கு கலவரத்தை உருவாக்குறீங்க? அங்க எதுக்கு காஷ்மீர் நமக்கு சொந்த இல்ல சொன்ன ஒரு லேடி வந்து உட்கார்றாங்க? நிறைய கேள்வி வருது இல்ல. அந்த கேள்வி எனக்கும் வந்துச்சு அந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு பிறகு. நம்மளுக்காக நம்ம இந்திய ராணுவர்கள் உயிரை விட்டு நம்ம நாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான்காரன் பாம்பு போட்டு எத்தனை இந்திய ராணுவர்களை கொண்டாங்கன்னு. அதுக்கு ரிப்ளை கொடுத்தது யாரு? நம்ம மோடி. எனக்கு மோடி பிடிக்காதுங்க, பிஜேபி வரக்கூடாது, அது 100% உறுதியா தான் இருக்கு. ஆனா நம்ம நாட்டை பாகிஸ்தான் கையில கொடுக்க கூடாது, கொடுக்கவும் விட மாட்டேன். திடீர்னு பாக்குறச்சுன்னு ஒரு கட்சியை உருவாக்குறான், இவ்வளவு பிரச்சனையை உருவாக்குறான். அவன் யாரு? எதுக்கு காஷ்மீர் நம்ம சொந்த இல்ல சொன்ன ஒரு லேடி நம்ம கூட வந்து நிக்கிறாங்க? புரியல. எதுக்கு இந்த பிரச்சனையில பாகிஸ்தான் கொடியை காட்டுறாங்க? இது பாகிஸ்தான் பிரச்சனையா இல்ல நம்ம மாணவர்கள் பிரச்சனையா? சொல்லுங்க. மாணவர் பிரச்சனை தானே. அப்ப எதுக்கு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? எதுக்கு பாகிஸ்தான் கொடியை காட்டுறீங்க? எதுக்கு தப்பு செஞ்சவன் வெளியே விட சொல்றீங்க? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, காக்ரோச் கட்சி ஆரம்பிச்சவன் ஒவ்வொருத்தரும் யார் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு கண்டுபிடிக்க போறோம். ஒருவேளை அவன் நல்லவனா இருந்தா விட்டுருவோம். பாகிஸ்தான்காரனா இருந்து நம்ம நாட்டை அழிக்கணும்னு நினைச்சு காலை வச்சிருந்தான்னு வச்சுங்க, அவன் முழுசா போக கூடாது நம்பி. ஏன்னா இது நம்ம நேதாஜி பிறந்த ஊரு, நம்ம நேதாஜி இருந்த நாடு. நேதாஜி என்ன பண்ணாரு? வெள்ளக்கண்ண அடிச்சு ஓட விட்டார்ல, நம்மளும் ஓட விடுவோம். கண்ணா, நீ எங்க ஒத்துமையை கழிச்சு நீ ஜெயிக்கலாம்னு நினைச்சினா அது உன் முட்டாள்தனம். நாங்க ஒத்துமையா தான் நிற்போம். இங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எதுவுமே கிடையாதுங்க. நாங்க எல்லாருமே ஒரே குடும்பம். அதை கெடுக்கணும்னு நினைச்ச ஸ்டூடெண்ட்ஸோட கோரிக்கைன்னு சொல்ற போர்வையில இவங்க என்னெல்லாம் கோரிக்கைகள் வைக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுமா? 2010 டெல்லி கலவரத்துக்கு காரணமாகி அரெஸ்ட் பண்ண உமர் காலித்தை ரிலீஸ் பண்ணுமா. அது மட்டும் இல்லாம காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோட்டஸ்ட்ல அருந்ததி ராய்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க 2010 என்ன சொல்லிருக்காங்கன்னா, காஷ்மீர் வந்து இந்தியாவோட பார்ட்டே வந்து கிடையாது, காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆன்டி நேஷனல் ஸ்டேட்மெண்ட் இவங்க வந்து வச்சிருக்காங்க. எப்படி 1947, 62, 75 போர்கள்ல நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் ரத்தம் சிந்தி நம்ம இந்தியாவோட இணைச்ச காஷ்மீரை இந்தியாவுக்கே சொந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு லேடி வந்து சொல்றாங்க. அவங்க எதுக்காக இந்த நீட் ப்ரோட்டஸ்ட்ல வந்து பங்கேற்கிறாங்கன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய